வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உறவுகள் இப்போதே உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் இந்த சேனலில் வெளியாகும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும். இன்றைய அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கிறது. அதாவது அதிமுக உள்ளே வந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த கூட்டணியில இருந்த கட்சிகள் இப்ப இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. டிடிவி தினகரன் வெளியே செல்வதாக அறிவித்து விட்டார். ஜான் பாண்டியனும் அப்படித்தான். அதே போல ஓபிஎஸும் வெளியே சென்று விட்டார். இப்படி பிரம்மாண்டமான கட்சி வரும், புதிய கட்சிகள் வரும் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி வந்த இந்த நிலையில் அதிமுக உள்ளே வந்த பிறகு பாஜகவுக்கும் அதிமுக வெளியே இருக்கிற, அதாவது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து இப்போது வெளியே இருக்கிறவர்களுக்கும் இடையிலான அந்த குழப்பம் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக பெரியதாக இருக்கிறது. சமீபத்தில் கூட செங்கோட்டையின் மூலமாக அது வெடித்தது. இந்த நிலையில் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வேக வேகமா பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த உறுப்பினர் சேர்க்கை, அதன் மூலம் ஒவ்வொரு பூத்திலும் 40% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்கணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டு அது கடந்த 2-3 மாதங்களாக அந்த பணிகள் நடந்து முடிஞ்சு 1 கோடி குடும்பங்களை திமுகவில் சேர்த்திருக்கோம் அப்படின்ட்டு திமுக சொல்றாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள், அதிலே இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க மீண்டும் எங்களுக்கு வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒற்றை கேள்வியை முன்வைத்து திமுக சார்பில் ஒரு சர்வே கடந்த மாதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த மாதம்னா ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இந்த முழுசும் இந்த சர்வே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சர்வேயுடைய முடிவுகள் 234 சட்டமன்ற தொகுதியிலும் அந்தந்த எம்எல்ஏக்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். இப்படி இந்த 234 எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க சட்டமன்ற தொகுதியில என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் அந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்குமான உறவு எப்படி இருக்கு, அடிக்கடி தொகுதிக்கு வர்றாங்களா போறாங்களா, அதே போல அந்த தொகுதியில் இருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கு, அதே போல அந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்குமான அந்த உறவு எப்படி இருக்கு, அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை அவங்க எப்படி செலவிட்டிருக்காங்க, இப்படி பல்வேறு ஆங்கிள் மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி, உங்களுக்கு இவர் மீண்டும் எம்எல்ஏவாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை திமுக ரகசியமாக கேட்டு கடந்த ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை ஒரு சர்வே நடத்தி அந்த சர்வே முடிவுகள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த சர்வே முடிவுகளை 234 சட்டமன்ற தொகுதியிலும் பெறப்பட்ட அந்த சர்வே முடிவுகளை திமுகவில் மண்டல செயலாளர்களாக அவரவர்களுக்கு இத்தனை சட்டமன்ற தொகுதிகள் என்று பிரிச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்தந்த மண்டல செயலாளர்களிடம் அவரவர் கூறிய சட்டமன்ற அந்த எம்எல்ஏக்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்து, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்க மண்டலத்தில் கூட்டம் போடுங்க என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அதன்படி சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மண்டல செயலாளர், திமுகவின் முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு தலைமையில டெல்டா மண்டலத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள், அந்த மண்டலத்திலே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள், இவர்கள் அனைவரும் அடங்கிய கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்பு டெல்டா மண்டலத்தின் அந்த கூட்டத்தில் திருச்சியிலே இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் திமுக அலுவலகத்திலே அமைச்சர் நேரு நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்திலே யார் யார், அதாவது எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ், யார் யார் ஃபெயிலு என்பதையெல்லாம் நேரு வெளிப்படையாக விவாதித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் டெல்டா மண்டலத்திலே இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளருமான நிவேதா முருகன் தான் எதிர்மறையான வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார் என்று அந்த சர்வேல வந்திருக்கிறதா அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி சொல்லணும்னா 50% மேலானவர்கள் இவர் எங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏவாக வேண்டாம் என்று சொன்னதாக அந்த சர்வே முடிவின் அடிப்படையில் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கூட்டணி கட்சி இவங்க இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெல்டா மண்டலத்துல
மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கிறார். அதே போல மனிதநேய மக்கள் கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் சமது அவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கிறார். இந்த 2 பேருமே டெல்டா மண்டலத்துக்குள்ள தான் வர்றாங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ற முடிவும் அந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலையும் அதாவது இவர்கள் இருவரும் 50% மேல இவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாக இங்கே வர வேண்டாம் என்று மக்கள் சொன்னதாக திமுக எடுத்த சர்வேயில் முடிவு வந்திருக்கிறது என்று அந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தால் டெல்டா மண்டலத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க இந்த சர்வேல அப்படிங்கிறத டெல்டா மண்டல செயலாளரான அமைச்சர் நேரு அந்த கூட்டத்தில் வாசித்து காட்டினார் என்றும், ஒவ்வொருவரிடமும் உங்களுடைய மார்க் இது, நீங்க இன்னும் எவ்வளவு உழைக்கணும், இன்னும் எப்படி இதை அதிகப்படுத்த முடியும் என்று அறிவுறுத்தியதாகவும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகள் நம்மிடம் சொன்னார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்டா மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு என்ற, ஏன்னா அவங்களும் எம்எல்ஏ தானே. இப்ப உதாரணத்துக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன் அவர் வேதாரண்யம் எம்எல்ஏவாக இருக்கிறார். காமராஜ் இப்போது நன்னிலம் எம்எல்ஏவாக இருக்கிறார், முன்னாள் அமைச்சர். ஆனா இப்ப அவர் அதிமுக அதிகாரப்பூர்வமா இல்ல, இருந்தாலும் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராக வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கிறார். அதே போல விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கிறார். இவங்கெல்லாம் 50லிருந்து 70% வரை மீண்டும் இவர்களே எம்எல்ஏவாக வேண்டும் என்று மக்கள் சொன்னதாக திமுக நடத்திய சர்வேயில் தெரிய வந்திருக்கிறது என்பதுதான் இந்த கூட்டத்தோட ஹைலைட்டே. என்னையா நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்காங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் இவ்வளவு அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்க என்று அமைச்சர் நேருவே இந்த கூட்டத்திலே வியந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் விஜயபாஸ்கர் திமுகவினரை ஒரு மிரட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 69% பேர், அதாவது திமுக எடுத்த சர்வேல விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் 69% பேர் இவர் தான் எங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏவாக வரணும், விஜயபாஸ்கர் தான் மீண்டும் எம்எல்ஏவாக வரணும் என்று சொன்னதாக திமுக எடுத்த சர்வேயில் வந்த முடிவின்படி அமைச்சர் நேரு அந்த சர்வே முடிவில் வச்சுக்கிட்டு விராலிமலை சட்டமன்ற தொகுதியுடைய பார்வையாளராக இப்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் டெப்டி மேயராக இருக்கிற டாக்டர் அஞ்சுகம் பூபதி கிட்டையும், அந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன்ட்டையும், என்னங்க இப்படி வந்திருக்கு, விஜயபாஸ்கர் 69% பேர் மீண்டும் வேணும்னு சொல்றாங்க, என்ன பண்ணி வச்சிருக்காரு அவரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க என்று அமைச்சர் நேரு கேட்டிருக்கிறார். அப்போது மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் எழுந்து, அண்ணா உங்களுக்கு தெரியாதா, அவர் இன்னைக்கு நேத்து இல்ல, எப்போயுமே தாராளமாக செலவழிக்கக்கூடியவர், அவர்கிட்ட மக்கள் எப்ப என்ன உதவின்னு கேட்டாலும் அங்க போய் நின்னாலும் அவர் செய்யறாரு, அவருக்கு மிகப்பெரிய பணக்கார வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, மிக ஏழை வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் சரிசமமாக மதிப்பு கொடுத்து அவர் அனைத்து நல்லது கெட்டது அனைத்துக்கும் போய் நிக்கிறாரு, அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் போய் நிக்கிறாரு, இதனாலதான் அவருக்கு இவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம், இருந்தாலும் நம்முடைய வேலைகளை இன்னும் நாங்க வீரியமா செய்கிறோம் என்று மாவட்ட செயலாளர் அமைச்சர் நேருவிடம் உறுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆக டெல்டா மண்டலத்தில் இப்படி என்றால் அடுத்தடுத்த, அதாவது மேற்கு மண்டலம் உள்ளிட்ட மற்ற மண்டலங்களில் இதே போன்ற சர்வே நடந்திருக்கிறது. அங்கே என்னென்ன முடிவுகள் வந்திருக்கின்றன என்பதையும் நான் விசாரித்து வருகிறோம், அதையும் உங்கள்கிட்ட சொல்றோம். இந்த டெல்டா மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான OS மணியன், காமராஜ், வைத்திலிங்கம், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் திமுகவை மிரட்டுகிற ஒரு ஆதரவு வட்டத்தை இன்னமும் மக்களிடையே பெற்றிருக்கிறார்கள் என்பது திமுக எடுத்த சர்வேலிருந்தே அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதே போல தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லாவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சமதுவும், அவர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர், பாபநாசம் மணப்பாறை, இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் மீண்டும் இவர்களை நிற்க வைக்க வேண்டாம் என்று ஏற்கனவே நடந்த அந்தந்த பகுதியிலே நடந்த கூட்டங்களில் திமுக நிர்வாகிகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்படி ஒரு சர்வே முடிவு இந்த அவர்களுக்கும் வந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வு இருக்கும் என்பதுதான் திமுகவுக்குள் மிக முக்கியமாக மேல்மட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற விவாதமாக இருக்கிறது. இதே போல அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு நான் தொடர்ந்து உங்களிடம் வருகிறேன்.
நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு வழங்குங்கள். நன்றி.